ரொம்ப அருமையான கேப்ப ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பு அல்லது டம்ளரில் நம்ம ராகி மாவு, அதாவது கேப்ப மாவு வந்து 2 கப் அளவு, அது கூட ஒரு 1/2 கப்பு அளவுக்கு அரிசி மாவு, 4 சிலு தேங்காய், 3 மிளகாய் வத்தல் அரைச்சது, தேவையான அளவு உப்பு. இப்போ அது கூடயே பொடியா நறுக்குன அரை பெரிய வெங்காயம், அரைச்செடுத்துட்டு வந்த தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்து, கருவேப்பிலை இருந்துச்சு அதுன்னா அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக சீரகம், நம்ம கையில் வந்து ஒரு கை கருவேப்பிலைனுக்கு ஒரு கை வந்து மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் ஃபஸ்ட்டு இந்த உப்பு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை வந்து தேய்ச்சிடலாங்க. முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அல்லது வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி அதுக்கு மேலே நம்ம ஒரு ஷீட்டுக்கு மேலே மாவு, அதுக்கு மேலே இன்னொரு ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. எண்ணெய் தடவிட்டு தேய்ங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே கிடைக்காது, வேறு ஆப்ஷனே இல்லை. அதனால தான் நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் இது பண்ணுறேன். யூஸ் பண்ணக்கூடாது தான் பிளாஸ்டிக் ஷீட்டு, பட் வேறு ஆப்ஷன் இல்லை. 2 பக்கமும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல பொறுமையாக சுட்டெடுத்தால் ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பரான ராகி அடை தயாருங்க. இது கூட நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் இந்த ராகி அடையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நல்லா கருவேப்பிலை வாசத்தோடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. முருங்கைக்கீரை இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் முருங்கைக்கீரை அல்லது கேரட் இது கூட சேர்த்துக்கறலாம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கனை ஆன் பண்ணிடுங்க.